Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் ஒரு கிரேட்டஸ்ட் ஐஸ் கியூப் மசாஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்க போகிறோம். இந்த ஐஸ் கியூப் மசாஜரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆக்னி, பிம்பிள்ஸ், டெமிசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு யங் லுக்கை கொடுக்குங்க. இந்த ஐஸ் கியூப் மசாஜர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸையும் பிளமிஷஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு யங் லுக்கை கொடுக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இது வந்து க்ளீனிங் ஏஜெண்டாகவும் செயல்படும். ஸோ ரைஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவே எடுத்துக்கோங்க. ரைஸை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக விடுங்க. ஒரு கிளாஸ் வாட்டரை ஊற்றி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வரணும். வெந்தால் தான் நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இது போதும். அதே மாதிரி இந்த இதில் உள்ள தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அது பிளெண்ட் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். நான் நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லது. ஸோ அந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு தேவையான பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீசஸ் போதும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரை எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரைஸை போட்டிருக்கேன். ரைஸை போட்டு ஒரு 3 பீஸ் வாழைப்பழத்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னையும் டேமேஜ் பண்ணாது. இப்போ வந்து ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஈவனாக ஃபில் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் ட்ரே கிடையாது, சாக்லேட் வச்சுருந்த பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் தூர போடாமல் இந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஐஸ் கியூப் ட்ரே மாதிரியே அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் வந்து ஈவனாக ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 1/2 hourக்கு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ரைஸ் அண்டு பனானா ஐஸ் கியூப் மசாஜர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 6 பீசஸ் இருக்குது. டெய்லி ஒவ்வொன்றாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டாலும் இதே மாதிரி ஐஸ் கியூப் மசாஜர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஐஸ் கியூப் மசாஜரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நேச்சுரல் யூத்ஃபுல் க்ளோயிங் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். மேலே இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ அதனால் இந்த ஐஸ் கியூப் மசாஜரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்களை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸை கொடுக்கும். ஸோ இந்த ஐஸ் கியூப் மசாஜரை வந்து நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஃபேஸில் நீடிச்சு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸ் கியூப் மசாஜர் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye friends.